நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்கும் துஆக்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. அவனிடத்திலிருந்து அனைத்தையும் அடைந்து கொள்ளும் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான், முறைதான் துஆக்கள் அல்லாஹுவிடத்திலே நாம் முன்வைப்பது. அன்பார்ந்தவர்களே, அதிலும் குறிப்பாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களுக்கு அல்லாஹுவிடத்திலே ஒரு தனித்துவமான அந்தஸ்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான் அல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, உம்மு ஹாலிதா என்ற ஒரு சிறிய குழந்தை கனிமத்துடைய பொருட்கள் பங்களிக்கப்பட்டு ஏதோ ஒரு கடைசியாக மீதமாக இருந்த ஒரு ஆடையை அந்த குழந்தையின் மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவித்து விட்டு ஹாதா தனா அபிசீனியா மொழியிலே கூறுகின்றார்கள், இது அழகாக இருக்கிறது என்று கூறி சொன்னார்கள், உம்மு ஹாலிதாவே, இந்த ஆடை உங்களோடே இருக்க வேண்டும், அது அழகாகவே இருக்க வேண்டும், அது உக்கி போய் விடக்கூடாது என்ற பிரார்த்தனை செய்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி வளர்ந்து ஆளானதற்கு பின்னால் கூறுகின்றார்கள், 70 வருடங்களுக்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தந்தார்களோ அதே போன்று புதியதாகவே அது இருந்தது. அன்புக்குரியவர்களே, ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய துஆக்களை நாமும் அடைந்து கொள்ளலாம். தீனுடைய மார்க்கத்துடைய விடயங்களை உதவியோடு அதை வளர்ப்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கள் இருக்கிறது.